ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் செய்யுளில் ஏற்றப்பட்டவையே. செய்யுள்களின் அமைப்பு, ஓசை, பாக்களின் வகைகள் முதலியவற்றை சொல்வதே யாப்பு இலக்கணமாகும். அணி இலக்கணம் எதை பேசுகிறது? இலக்கியங்களில் அழகுக்காகவும் பொருள் விளங்குவதற்காகவும் உவமைகளை பயன்படுத்துவது புலவர்களின் இயல்பு. அவ்வாறு இடம்பெறும் உவமை, உருவகம் முதலியவற்றுக்கு அணி என்று பெயரிட்டு அவற்றின் இலக்கணத்தை சொல்லுவதே அணி இலக்கணம். மிக நன்று. தமிழ் இலக்கணத்திற்கு ஆதார சுருதியாக விளங்கும் எழுத்துக்களின் தன்மையை விளக்க இயலுமா? நன்றாக இயலும். உயிரும் மெய் என்ற உடலும் இணைந்தே உயிருள்ள ஜீவன் தோன்றுகிறது. தமிழில் மெய் என்றால் உடம்பு. அது உயிரை சாராமல் தனித்து இயங்க முடியாது. அதேபோல உயிர் எழுத்துக்களோடு இணைந்து மொழியை உருவாக்கும் ஒற்று எழுத்துக்களை மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கிறோம். அவ்விதமே உயிரும் மெய்யும் இணைந்து ஜீவனுள்ள தமிழ் மொழி தோன்றியுள்ளது. தமிழில் 12 உயிர் எழுத்துக்கள் உள்ளன. 18 மெய் எழுத்துக்கள் உள்ளன. உயிரும் மெய்யும் இணைந்து 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் தோன்றியுள்ளன. இவையன்றி 3 புள்ளிகளை கொண்ட ஆயுத எழுத்து என்ற சிறப்பு எழுத்தும் உண்டு. இந்த எழுத்திற்கு தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி என்னும் வேறு பெயர்களும் உண்டு. தமிழ் என்ற சொல்லின் மகத்துவத்தை விளக்க இயலும் அகத்தியரே? தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பின் அடிப்படையில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 விதமாக பிரிக்க முடியும். கசட தபர என்ற கடின ஓசை கொண்ட வல்லினத்தை கொண்டு த என்ற எழுத்தும் ஞங்கன நமன என்ற மென்மையான ஓசை கொண்ட மெல்லினத்திலிருந்து மீ என்ற எழுத்தும் எரள வளல என்ற மிதமான ஓசை கொண்ட இடையினத்திலிருந்து சிறப்பு ழகரமும் இணைத்து தமிழ் என்ற சொல் உருவாகியுள்ளது. ஆக தமிழ் என்ற சொல்லில் முறையே வல்லினம், மெல்லினம், இடையினமும் இடம் பெற்றிருப்பதே அதன் ஆகப்பெரிய மகத்துவம். தமிழ் மொழியின் தன்மையை விளக்க இயலுமா? தொன்மை, அதாவது பழமையானது. முன்மை, அதாவது யாவற்றிலும் முந்தி நிற்பது. எண்மை, அதாவது எளிமை பொருந்தியது. ஒண்மை, அதாவது ஒளி பொருந்தியது. இளமை, அதாவது முதுமை அற்றது. வளமை என்றும் செழுமையோடு இருப்பது தாய்மை, அதாவது அன்னை போல் ஆற்றி தேற்றும் தன்மை கொண்டது. தூய்மை,
அதாவது குறையற்றது. செம்மை அதாவது ஒழுங்குடையது. மும்மை அதாவது இயல், இசை, நாடகம் என்னும் 3 கூறுகளை கொண்டது. இனிமை, தனிமை, பெருமை, திருமை அதாவது தெய்வீக வயப்பட்டது. இயன்மை அதாவது இயல்பான தன்மை கொண்டது. வியன்மை அதாவது வியக்கும் தன்மை கொண்டது என்னும் 16 தன்மைகளும் தமிழ் மொழிக்கு இருக்கின்றன. தமிழ் மொழியின் வேறு சிறப்புகள் ஏதேனும் உண்டா? உண்டு, உண்டு. உலகத்தில் எந்த மொழியிலும் மொழியின் பெயரையே மக்கள் தங்கள் பெயராக சூட்டிக் கொள்வதில்லை. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் தமிழினி பெருவளர் பாண்டியன், தமிழரசி, தமிழரசன், தமிழ் மாறன், தமிழ்ப்பித்தன், தமிழ்ச்செல்வன் என்று மொழியை போற்றி தங்கள் பெயராக சூட்டிக் கொள்கிறார்கள். ஆஹா, ஆஹா, அற்புதம், அற்புதம் அகத்தியரே. தங்களின் தமிழ் புலமையும் இலக்கண அறிவும் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. தமிழ் மொழியின் பால் நான் கொண்ட தீரா காதலினால் நான் தங்களோடு தர்க்கம் செய்தேன். முருகா, தமிழ் மொழியின் அடிநாதமாக விளங்கும் பரம்பொருளே, உன் முன்னே நான் தமிழ் மொழியின் புகழ்பாட நான் என்ன புண்ணியம் செய்தேனோ நான் அறியேன். இனி அகத்தியத்தையும் முருகனையும் ஒருவராலும் பிரிக்க இயலாது. அகத்தியரே, என் தலையாய சீடராக உங்களை ஏற்கிறேன். இனிமேல் தாங்கள் தமிழ் மண்ணில் வாழ்ந்து தமிழ் மொழி தழைத்தோங்க தொண்டாற்றுங்கள். தந்தையே, மகாதேவரே, அகத்திய மாமுனிவர் இயற்றிய தமிழ் மொழிக்குரிய இலக்கண நூலுக்கு அகத்தியம் என்று பெயர் சூட்டுகிறேன். அதற்கு முத்தமிழ் சங்கத்தின் தலைவராக தாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். தமிழ் மொழியின் உருவாய் நிற்கும் முருகா, உன் விருப்பப்படியே இனி அகத்தியர் தமிழ் மொழிக்காக இயற்றிய முதல் இலக்கண நூல் அகத்தியம் என்று அழைக்கப்படும். ஈசனே, இதைவிட எனக்கு வேறென்ன பெருமை வேண்டும்? முருகா, உன் சொல்லே எனக்கு வேதம். இனி தமிழ் மொழியும் உன் திருவடியுமே என் சரணாகதி. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி, போற்றி போற்றி முருகா போற்றி, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனா சடுதியில் வருக, சரவண பவனா சடுதியில். இதுதான் அன்று நடந்தது. தமிழின் வித்து அவனே, தமிழ் மொழியின் ஆணிவேர். அகத்திய மாமுனிவரே, தங்களை அன்றி தமிழ் மொழியின் வரலாற்றை இதுபோல் வேறு எவராலும் விளக்க இயலாது. ஆனால் எனக்கோர் ஐயம். தங்களின் ஐயத்தை வினவுங்கள் நக்கீரரே. சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் இப்போதுதானே அவதரித்தார். ஆனால் சிவபெருமானின் திருமணத்திலேயே முருகன் இருப்பதாக கூறுகிறீர்களே. நக்கீரரே, தாங்கள் வினவுவது நியாயமான கேள்வி. முருகன் இப்போது பிறக்கவில்லை. இது முருகனின் அவதாரமே. முக்காலத்திலும் இருக்கிறான் முருகன். முருகன் இல்லாத காலம் என்று ஒன்று இல்லை. இதை நான் கூறவில்லை, இது சிவவாக்கு.
மகாவிஷ்ணுவிற்கு அவதாரத்தின் பொருள் உணர்த்தவே முருகன் இப்போது பிறப்பெடுத்துள்ளான். முருகனின் இந்த அவதாரமானது காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் எடுக்கவிருக்கும் அவதாரங்களுக்கு முன்னோடியாக விளங்கும். அகத்திய மாமுனிவரே, இந்த மூடனை மன்னித்தருள வேண்டுகிறேன். பிழையொன்றும் இல்லை. தமிழ் மொழியின் வரலாற்றை விளக்க எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்ததே தாம் நக்கீரரே. அதற்கு நான் உங்களுக்கு நன்றி பகர வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, அன்னை உமையவளே போற்றி. ஈசனே, எம்பெருமானே, தாங்கள் இட்ட பணியை நான் செவ்வனே முடித்துவிட்டேன் என்று எண்ணுகிறேன். தங்களின் சித்தம் என்ன ஐயனே? பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, மகாதேவா, அன்னை பரமேஸ்வரி, சர்வேஸ்வரி, மகாதேவி, தங்களின் திருவடி பணிகிறேன். அகத்திய மாமுனியே, தங்களை அன்று இந்த அரும்பணியை வேறு எவராலும் சிறப்பாக செய்திருக்க முடியாது. உம் பணி கண்டு யாம் மகம் மகிழ்ந்தோம். உண்மையான இறைபக்தியை உடையவன் இறைவன் திருவடியில் இட்ட பணியை சிரசின் மேற்கொண்டு செய்து முடிப்பான். ஐயனே, நான் செய்து முடித்த பணியில் அடியேனுக்கு ஒரு ஐயம். அதை தெளிவுற விரும்புகிறேன். இதன் பின்னால் உள்ள திருவிளையாடல் என்ன ஈசனே? நானும் முருகனும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவரே. ஆனால் தமிழ் பேசும் நல்லுலகிற்கு முருகனே இறைவன் என்பதே இதற்கு பின்னால் உள்ள திருவிளையாடல். அது தங்களுடைய திருவிளையாடல் என்று கூறுங்கள் சுவாமி. பார்வதி, இப்போதுதான் நானும் முருகனும் வேறு வேறானவர் இல்லை என்பதை கூறினேன். அப்படி இருக்கையில் இது என்னுடைய திருவிளையாடல் என்பதை எப்படி உன்னால் கூற இயலும்? எம்பெருமானே, ஐயம் எழுந்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கிறேன். முழு மனநிறைவோடு என் பயணத்தை தொடர்கிறேன். ஓம் நம சிவாய. பார்வதி, நாம் வந்த வேலை முடிந்துவிட்டது. இப்போது நாம் புறப்படலாம். சுவாமி, நாம் இத்தனை தூரம் வந்துவிட்டோம். இங்கே அருகில்தானே நம் மைந்தன் முருகன் இருக்கிறான். அவனை கைலாயம் அழைத்து செல்லலாமா? பார்வதி, நடந்த யாவற்றிற்கும் காரண காரியங்களை நீ அறிந்த பிறகும் உன் மனநிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகின்றது. தாங்கள் பெண்ணாகவும் நான் ஆணாகவும் இருந்திருந்தால் என் மனநிலையை ஒருவேளை தாங்கள் புரிந்து கொண்டிருக்க இயலும். பார்வதி, முருகனை சமாதானம் செய்ய தமிழின் ஆகப்பெரும் கவியான ஔவையாரை அனுப்பி வைப்போம். சுவாமி, நாம் ஏன் நேரில் செல்லக்கூடாது? அதற்கான தருணம் இன்னும் வரவில்லை. ஏன் தாங்கள் ஔவையாரை அனுப்ப விரும்புகின்றீர்கள்? தாய்மாமன் விஷ்ணுவின் சொல்லுக்கே செவிசாய்க்காத முருகன் ஔவையின் சொல்லுக்கா கீழ்ப்படிய போகிறான்? பார்வதி, ஔவையாரின் தமிழுக்கு மயங்காதவரும் மயங்குவார். அவர் வடிக்கும் கவிக்கு உருகாதவரும் உருகுவார். ஔவையின் சொல்லும் பொருளும் கவியும் இசையும் முருகனின் மனதில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும் தேவி. இது அற்புதமான யோசனைதான். பார்வதி, நீ எதையும் தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறாய். இது தங்களை மனம் புரிந்த பிறகு மட்டுமே தான் சுவாமி. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
பானுகோபா, யுத்த கோலத்தில் உன்னை காணும் போது நான் பெருமிதம் கொள்கிறேன். பானுகோபா, இப்போது நீ மேற்கொள்ள இருக்கும் யுத்தமானது உன் தந்தைக்கு மரணமில்லா பெருவாழ்வை நல்க வேண்டும். உன் தாயின் மாங்கல்யத்தை காக்க வேண்டும். அதை உன் நினைவில் நிறுத்த வேண்டும். புரிகிறதா? குருதேவா, உங்கள் யாவரின் எதிர்பார்ப்பையும் நான் பூர்த்தி செய்வேன். என் வீரத்தை உலகிலும் பறைசாற்றுவேன். இந்திரலோகத்தின் அரசனான தேவேந்திரனையும் அரசியான இந்திராணியையும் சிறையெடுத்து வருவேன். இதை நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். கரிமுகத்து நாயகனே, ஞானத் தமிழ் கொண்டு நான் உனை பாட வந்தேன். வானமழை போல் அருளை வழங்கிட வேணுமே ஐயா. வானமழை போல் அருளை வழங்கிட வேணுமே ஐயா. முருகா, ஞான பண்டிதா, யாருமற்ற இந்த இடத்திற்கு நான் ஏன் வந்து சேர்ந்தேன்? வெயிலோ தகிக்கின்றது, தாகமோ வாட்டுகின்றது. அதோ அந்த இடத்தில் தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்ப்போம். ஔவையின் தமிழோடு சற்று நேரம் விளையாடுவோம். பாட்டி, தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? குழந்தாய், நான் செய்ய ஏதுமில்லை, ஆனால் செய்யாமல் இருப்பதும் இல்லை. பாட்டி, என்ன பிதற்றுகிறாய்? நீ கூறுவது எதுவும் எனக்கு விளங்கவில்லையே. குழந்தாய், நீ சிறுவன், உனக்கு விளங்காது. ஓ, அப்படியா? அதுவும் சரிதான். நீ எதற்கு இங்கே வந்தாய் பாட்டி? உன்னை பார்த்தால்
பாவமாக இருக்கிறது பாட்டி. மிகவும் களைப்பாக இருப்பாய் போல் இருக்கிறதே. ஆம் குழந்தாய், என்னை அறியாமலே நான் இங்கு வந்துவிட்டேன். இப்பொழுது என்னை தாகம் வாட்டுகிறது. என்னை விசாரித்தது போகட்டும். நீ யாரப்பனே? நீ இங்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? என்னை யாரென்று உனக்கு அடையாளம் தெரியவில்லையா பாட்டி? தெரியவில்லையே. நான் ஆடு மேய்க்கும் சிறுவன். ஆமாம், நீ யார் பாட்டி? என்னையா யார் என்று உனக்கு தெரியவில்லை? ஔவையார், நான் இந்த நாவல் மரத்திலிருந்து நாவற்பழங்களை பறித்துக் கொடுக்கின்றேன். உண்கிறாயா? என் தாகமும் பசியும் போக்கும் நாவல் கனியை எனக்கு பறித்துத்தான் போடேன். பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா? மரத்தில் பழுக்கும் பழத்தில் சுட்ட பழமேது, சுடாத பழமேது? நீ கேட்பதால் நான் கூறுகிறேன், சுடாத பழமே எனக்கு வேண்டும். பழம் சுடுகிறதா? என் அகந்தே ஒழித்த நீ யாரப்பா? மனிதனின் கோபம் பிரிவினை தரும். இயற்கையின் கோபம் இழப்பினை தரும். இறைவனின் கோபம் படிப்பினை தரும். கோபம் இறைவனுக்கும் ஓர் ஆசான்.